பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். தங்கமயில் ரொம்பவே சிந்தனையாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சரவணா வராங்க. வந்தோடனே என்ன தங்கமயில் ஒரே சிந்தனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நம்ம விருந்துக்கு போகணும்ல, உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் அப்பா எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா வர்றதுக்கு 8 மணி ஆயிரும்ல அப்படிங்கிறாங்க. 8 மணிக்கு வராங்க பாண்டியன். வந்தோடனே வாங்க மாமா சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அம்மாவும் வரட்டும், அம்மா வரும்போது தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அப்பா தானே இந்த வீட்டில் முக்கியம், அவங்க தானே சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அப்படி இல்லை, எங்கள் அம்மாவட்டையும் நான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் மாமா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வரட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன சரவணன் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நாங்கள் 2 பேரும் எங்கள் சித்தி வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம், அதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அம்மாட்டையும் சொல்லணும்லப்பா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சொல்லிட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி வராங்க. என்னதுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் சித்தி வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்களா, அதான் உங்கள்கிட்டையும் சொல்லணும்னு சரவணன் சொன்னான், பரவாயில்லை என்கிட்ட சொல்லிட்டுலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என் பையன் என்கிட்ட சொல்லிட்டு போகக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட சொல்லிட்டு போகக்கூடாதாங்கிறதுக்கு சொல்ல வரல, சரி என்ன தான் சொல்லிட்டல அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இந்த தங்கமயில் சொல்கிறாங்க, மாமா தானே இந்த வீட்டில் முக்கியம், அவங்க தானே இந்த வீட்டில் உழைச்சி கொண்டு போடுறாங்க, அவங்க இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு யார் இவங்க தானே முக்கியம், அதான் மாமாவோட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் சிரிக்காரு. நம்மளை இந்த பிள்ளை எவ்வளோ சூப்பராக நினைக்கால, இந்த குடும்பத்தினுடைய ஆணி வேரே நான் தான், அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுது போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தங்கமயில் நீங்கள் போயிட்டு வாங்க, எப்படி போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பைக்லேயே போயிடலான்னு இருக்கோம்பா அப்படிங்கிறாங்க. டேய் புதுசாக கல்யாணம் பண்ணி ஜோடி பைக்கில் போகணும், காரில் போங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க வீடு இங்கே சித்தி வீடு நம்ம ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தானே, அதுக்கு எதுக்கு காரு அப்படிங்கிறாங்க. இல்லை பக்கத்தூர் தானே, இருந்தாலும் காரில் போட்டோம், அப்படி போனால் தான் மரியாதையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல பொண்ணு கட்டியிருக்கோம், அந்த பிள்ளையும் நல்ல நகைலாம் போட்டு வந்திருக்கோம், ஒரு வசதியான வீட்டு பிள்ளை, நம்மளும் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும், அப்படிங்கும்போது நம்ம மரியாதையாக போகணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அதுவும் சரி தான் அப்படின்னுட்டுருக்காங்க. மனசுக்குள்ளே நினைக்காங்க, நான் கல்யாணம் முடிச்ச புதுசில் ஒரு காரில் போனோம் அப்படின்னா அது எதுக்கு அனாவசிய செலவும்பார். குழலி கல்யாணம் முடிச்சும்போது கூட மாப்பிள்ளையும் அவங்களும் வரும்போது பைக்கில் வாங்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போது தங்கமயிலுக்கு மட்டும் கார் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன கோமதி முடிச்சிட்ருக்க அப்படிங்கிற. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க கோமதி. மாமா இல்லை நாங்கள் நகை நட்டுலாம் போட்டு வர சொன்னாங்க எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. சரவணன் ஒரு இடத்துக்கு போகும்போது சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போகும்போது நம்ம நகை நட்டு போட்டு போக வேண்டாம், ஓவராக படம் போட்ட மாதிரி இருக்கும். தங்கமயிலோட கூட பிறந்த அம்மா வீட்டுக்கு நீங்கள் போகிறதாக சொல்கிறீங்க, உனக்கு சின்ன மாமியார் வீட்டில் போய்லாம் பில்டப் பண்ணிக்கிட்டு கூடாதுல்ல, நகைலாம் இருக்கட்டும், நகைலாம் போங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அதுக்கு சொல்ல மாமா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் தான் சொல்கிறேனே காரில் போங்க, கௌரவமாக இருக்கும், போகும்போது பண்டெல்லாம் வாங்கிட்டு போங்க, சரவணனுக்கு ஒரு 5000 கொடுத்து விடு கோமதி அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி எடுத்துக்கொண்டு ஒரு 5000 கொடுக்குறாங்க. மாமா 5000லாம் வேண்டாம், எங்களுக்கு கை செலவுக்கு 1000 போதும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு 4000 கொடுக்குறாங்க. இல்லைப்பா இருக்கட்டும்ப்பா வச்சுக்கோப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. உடனே பார்த்தியா கோமதி, நான் கொண்டு வந்த மருமகளை செலவே வரக்கூடாது, மாமாவுக்கு எந்த வகையிலும் செலவழுத்து விடக்கூடாதுன்னு நினைக்கா, இப்பேற்பட்ட மருமக கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே சரவணன் சிரிக்கார். இந்த சூழ்நிலையில் அப்பாக்கிட்ட இருக்க பணத்தை நம்ம வாங்கினா ஏதாவது தங்கமயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம், இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி சொல்கிறாங்க, ஏங்க சரவணன் கையில் கொஞ்சம் காசு இருக்கணும், அப்படின்னா தானே அவளை கேட்குறதோ அவங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இந்த சரவணா இந்த 4000 வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. வேண்டாமாம்மா எங்கள் வீட்லேயே நிறைய காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா கல்யாணம் முடிச்ச பிறகு உங்கள் வீட்டிலேருந்து வாங்குறது எங்களுக்கு மரியாதையாக இருக்காது, இந்த பணத்தை பிடிமா அப்படிங்கிறாங்க. பாத்தியா கோமதி, தங்கமயில் உண்மையிலே ரொம்ப சிக்கனக்கார பிள்ளையாக தான் இருக்கும் போல், சரவணனும் அவங்க வீட்டம்மாவும் ரொம்ப நல்லா வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ரொம்ப நல்லா வருவாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே ராஜுவும் மீனாவும் தள்ளி இருந்து பார்த்துட்ருக்காங்க. சீன் ஓவராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் தங்கமயில் ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமில் ரொம்ப யோசனையாக இருக்காங்க. உடனே சரவணன் கேட்குறாங்க, என்ன தங்கமயில் ரொம்ப யோசனையாக இருக்குது அப்படிங்க. ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோரும் சேர்ந்து தான் நான் நைட்டு சாப்பிடுவோம், எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், மாமாவுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே சிரிக்கிறாங்க. எங்கள் அப்பா மேலே இவ்வளோ மரியாதை வச்சுருக்கியே அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா தானே இந்த வீட்டில் உழைக்கிறாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அவங்க உழைச்சி தானே எல்லா பிள்ளையும் வளர்த்துருக்காங்க, பெரியவங்களுக்கு மரியாதை வேணும்ல அப்படிங்கிறாங்க. தங்கமயில் உங்கள் அப்பா அம்மா ஒன்று நல்லா வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்படுறாங்க. அப்புறம் ரொமான்ஸ் நடக்குது.
இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த ரொமான்ஸ் நடக்கிற நேரத்துலையும் வந்துட்டு தங்கமயில் ஒரே சிந்தனையாக இருக்காங்க. இந்த நகையை போட்டே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அம்மா வந்து நகையை கொண்டு வான்னு சொல்கிறாங்க. நகையும் இங்கே இருந்தால் தெரிஞ்சிடும், தெரிஞ்சிச்சு அப்படின்னா வாழ்க்கையே போயிடும். இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையாக இருக்காங்க. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சரவணன் தூங்கின முன்னாடி. எம்மா இந்த மாதிரி நீ நகையை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, நகைங்கிறதா மாட்டிக்கோண்டி, நீ வந்து நகையை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்தோன்னா இங்கே வந்து நம்ம லாக்கரில் வச்சோம் அப்படி இப்படின்னு சமாளிச்சிக்கலாம். உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனை வராது. காலப்போக்கில் ஏதாவது நாங்கள் சொத்து வாங்குறதுக்கு, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு சொத்து வாங்குறதுக்கு அளவு வச்சுருக்காங்க, அது திருப்பி தருவாங்க அப்படின்னே காலத்தை கொண்டு போயிடலாம். அவங்களுக்கு பிள்ளை பிறந்த பிறகு அவங்க கேட்க போகிறதே கிடையாது. அதுவும் ஆம்பளை பிள்ளைய பெற்று கொடுத்துட்டேன்னா நகையும் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆம்பளை பிள்ளையோ பொட்டை பிள்ளையோ ஏதோ ஒரு பிள்ளைய பெற்று கொடுத்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் செய்யலாம்னு நினச்சிட்ருக்கேம்மா. ஆனால் நகையை வந்து எங்கள் அத்தை பீரோவில் இருக்குது, அவங்க தந்தால் தானே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம தாண்டி வழி பண்ணணும். ஒன்றை வந்து நம்மளுக்கு உருவாகலை அப்படின்னா நம்ம ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்க. என்னம்மா செய்யணும், உன் அளவுக்கு எனக்கு பண்ண தெரியாதும்மா அப்படிங்கிறாங்க. அதானே, நீ உங்கள் அப்பா மாதிரி டீப் லைட் தான், நான் சொல்கிறேன் கேளு. அங்கே ஏதாவது ஒரு பொருளை நைட்டு காணும், நீ என் டயத்தில் போய் உருட்டிட்டு 2-3 பொருள் காணாமல் ஆக்கிடு. ஆக்கின பொருள் அந்த பொருளை காங்கலாம் இந்த பொருளை காங்கலாம்பாங்க. என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ரைட்டு, தங்கமயில் போட்டு வாங்கி வீட்டில் தான் லாக்கரில் வைக்கணும்னு சொல்கிறாளே, வைக்கட்டும்னு விட்ருவாங்க. பிரச்சனை முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னத்தம்மா தூக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி உங்கள் வீட்டில் குத்து விளக்குலாம் இருக்காது? எப்பவும் உங்கள் மாமியார் காலையில் எழுந்திரிச்சி சாமி கும்பிடுவாங்க, உங்கள் மாமனார் சாமி கும்பிட்டு தான் வேலைக்கு போவார் அப்படி இப்படின்னு சொல்லுவல. நீனும் அதை தானே அங்கே இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த குத்து விளக்கு 2-3 கிடக்கலாம், தூக்கி அங்கே பின்னாடி கிணறு கிடக்கலாம், தூக்கிட்டு எரிஞ்சோன்னா இப்போ ஒரு எனத்தையாவது சவுண்டு குண்டை விட்டுட்டு உன் பாட்டில் போய் ரூமுக்குள்ளே இருந்துக்கா. எவனா திருட வந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி ஓடுவாங்க பாடுவாங்க. எனக்கு இந்த வீட்டு போயிட்டாங்கன்னு பார்க்கும்போது குத்து விளக்கம் இருக்காதுனால குத்து விளக்கெல்லாம் காங்கலையே அப்படிங்கல. அப்போ எவனோ திருடன் வந்து என்னத்தையும் செஞ்சுருக்கான், பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு நினைக்கையில் ஆட்டோமேட்டிக்காக தங்கமயில் நகையை போட்டு வாங்கி வீட்டில் லாக்கரில் கொண்டு வச்சுட்டுன்னு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஐடியாம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, மாப்பிள்ளை நல்லா தூங்கட்டும், ஒரு 3 மணிக்கு மேலே வேலையை காமி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் தூங்கின பின்னாடி எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கிணத்துல தூக்கி போடுறோன்னே சவுண்டு கேட்குது. உடனே யாரோ போன மாதிரி சவுண்டை மட்டும் விட்டுட்டு நேராக ரூமுக்குள்ள வந்து படுத்துக்கிறாங்க. உடனே கோமதி, எங்கே ஏதோ சவுண்டு கேட்குங்க, திருடன் வந்தால் முழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. எவன்டா திருடன் வந்தான் வச்சான்னு சொல்லி பாண்டியன் கத்துறாரு. வீட்டில் உள்ள எல்லாருமே போய் பார்க்குறாங்க. உடனே தேடி பார்க்குறாங்க, யாரும் இல்லை. அப்போ போயிட்டான் போல, வீட்டில் எதுவும் போயிருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி லைட்டு போட்டு பார்க்குறாங்க. ஏங்க சாமி பக்கத்தில் இருந்து குத்து விளக்கெல்லாம் காணலை, வைக்கல, சாமி ரூமில் ஒன்றும் இல்லை, ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன வெள்ளியும் இல்லை, வெள்ளி பொருளும் இல்லை, பித்தளை பொருளும் இல்லையா? ஆமாங்க, ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஐயோ வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விடிய காலம் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கல பாண்டியன் சொல்கிறார், ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாம், இப்போ தான் சரவணன் கல்யாணம் ஆகிருக்கு, இப்போதைக்கு நம்ம அங்கே போய் நின்றா மரியாதையாக இருக்காது, போன பொருள் விலை கம்மி தானே உங்களுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே விடிய கிழமை தங்கமயில் நினைக்காங்க, ரைட்டு நகை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இங்கே வேறு பொருள் வேறு திருட்டு போயிருக்கு, அதனால் வந்து பொருளை வந்து பேங்க் லாக்கரில் இருக்கிறது நல்லது, நான் இப்போ தான் விருந்துக்கு போகிறேன்னா எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்றேன், அவங்க லாக்கரில் வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. அது எதுக்குமா அங்கே போய் லாக்கரில் வச்சுக்கிட்டு, கோமதிக்கே ஒரு லாக்கர் இருக்குது, கோமதி லாக்கரில் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மயிலே, என் லாக்கர் இருக்குன்னு அங்கேயே வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. அத்தை, அப்போ லாக்கரில் வைக்கும்போது சுரண்டி பார்ப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் நகையை சுரண்டி பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு, லாக்கரில் வைக்கிறதுக்கு ஏன் சுரண்டி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தான் கேட்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, நகை இடம்லாம் குறையாது அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு ரொம்பவே டவுட் ஆகுது. என்ன இவன் எதுக்கு எடுத்தாலும் வந்து நகையை சுரண்டி பார்ப்பாங்களான்னுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி கொஞ்சம் இங்கே தள்ளி வா அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. இந்த தங்கமயில் வந்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க, குடும்பத்துலேயே எவனும் பண்ணுறா, அது மட்டும் தெரியுது. இப்போ விருந்துக்கு போகணுங்கிறத காட்டிலும் இந்த நகையை வந்து எப்படியாவது லாக்கரில் வைக்கணும்னு தான் இருக்கா. எல்லா கல்யாணம் முடிஞ்ச பொண்ணும் கழுத்தில் நகை போடணும், புருஷனோட நல்லா 4 இடத்துக்கு போயிட்டு வரணும், நல்லா மரியாதையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஒரு 3 மாதத்துக்காவது சீன் போடுவாங்க. இது எல்லாமே நடந்தது தான் அப்படிங்கிறாங்க. மீனாக்கா நீங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்கே சீன் போட முடிஞ்சிச்சு, நான் தான் லவ் மேரேஜ் தானே பண்ணேன் உன்ன மாதிரி. நான் வந்து எங்கள் வீட்டுக்கும் போக முடியல, எங்கேயும் போக முடியல. எங்கள் அப்பாவை எங்கேயாவது பார்த்தா எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சண்டைக்கு வருவார், எங்கள் அம்மா சண்டைக்கு வருவாங்க. அது போக வந்து நான் கல்யாணம் முடித்த மறுநாளே வேலைக்கு போயிட்டேன். நான்லாம் வந்து உலக நன்மையை நான்லாம் அனுபவிக்கலம்மா
அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆனால் எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க 3 மாதத்துக்கு ஜாலியாக நானே என் புருஷனும் பொண்டாட்டியும் பட்டாம்பூச்சி மாதிரி பிறந்தோம் வச்சோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம், சரவண மாமாவும் பயங்கர கர்ப்பிணியோடு தான் கல்யாணம் முடிச்சாருக்கா அப்படிங்கிறாங்க ராஜி. அது என்னமோ உண்மை தான். ஆனால் ஏன் இந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லுது? ஆனால் நகையும் தங்க நகை மாதிரி தெரில ராஜி அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, நம்ம நகைலாம் வேறு கலரில் இருக்குது, அது வேறு கலரில் இருக்குது. தங்க நகைலாம் மின்னும்லாக்கா, அது முன்ன மாதிரியே தெரியல. கலர் மட்டும் தங்க கலராக இருக்குது. அதுபோக வந்துட்டு வெயிட் வந்து தங்கத்தை விட அதிகமான வெயிட்டாக அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் அப்படி தான். எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. இப்போ அத்தை லாக்கரில் தான் அந்த நகையை கொண்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒன்றையாவது எண்ணியாவது கூப்பிடுவாங்க. நம்ம அதில் ஒரு சின்ன ஒரு கொக்கியனாலும் கலத்தி அது என்னென்னு செக் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா அதை பண்ணிடலாமாக்கா அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணலாம் ராஜி. நகையை எப்படியும் லாக்கருக்கு கொண்டு போகும்போது ஒன்றையோ கூப்பிடுவாங்க. ஏன்னா தங்கமேல் வந்து விருந்துக்கு போயிடுவா. அப்போ நம்மளுக்கு ரொம்ப இதாக போச்சு. அத்தைட்ட நான் பேச்சு கொடுக்குறேன், இல்லை நீ பேச்சு கொடு. பேச்சு கொடுத்துட்ருக்கும்போது ஒரே ஒரு கொக்கியை மட்டும் கலத்திடுவோம். அந்த கொக்கியை கலத்தி நம்ம வந்து ஒரு ஆசாரிட்ட கொடுத்து இதை வந்து செக் பண்ணி சொல்லுங்கன்னா அவங்க செக் பண்ணி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஐடியாக்கா அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தங்கமேல் வந்து விருந்து கிளம்பட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேலுக்கு மனசே இல்லை, இந்த நகையை கொண்டு போகாமல் போனால் நான் மாட்டிக்கிடுவேனே, அத்தை லாக்கருக்கு போனால் நான் மாட்டிக்கிடுவேனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. உடனே சரவணன்ட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து நகையை கொண்டு வர சொல்லிட்டாங்க, இப்போ உங்கள் வீட்டில் வைக்கணும்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா மனசு கஷ்டப்படும்ல அப்படிங்கிறாங்க. சரி நான் அம்மாட்ட வேணால் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, ஏம்மா தங்கமயில் நகையை கொடுங்களேன், அப்பா போட்டுட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா அப்பா சொல்லிட்டாரு, லாக்கரில் வைக்க சொல்லிட்டாரு, இப்போ அப்பாட்டெலாம் என்னால் பேச முடியாது, நீ வேணால் அப்பாட்ட பேசு அப்படிங்கிறாங்க. நான் எப்படிம்மா பேசுகிறது? அப்பாட்டெலாம் நானும் பேசிக்கிட மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. நானும் பேசிக்கிட மாட்டேன். உங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னது தான், அவர் என் லாக்கரில் வைக்க சொல்லிட்டாரு. நீங்கள் புதுசாக கல்யாணம் முடிஞ்ச ஜோடி, நகையை எங்கேயே போட்டு போகிறது உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்காது, அது சந்தோஷமாகவும் இருக்காது. திரும்பி யாராவது முன்னாடி வந்து பார்த்தா நகையை அக்கா வரானோ இல்லைன்னா ஏதாவது இன்சிடெண்ட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகணும். அதனால் உங்கள் மனசுக்குள்ளே சந்தோஷம் இருக்காது. அதனால் வந்து சிம்பிளாக போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்லக்கூடிய இதுதான் அப்படிங்கிறாங்க. எனக்கும் படுதுமா, நான் வந்து தங்கமயில் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா சொன்னதுனால எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நகையோட வான்னு சொல்லிட்டு. இப்போ நகை இல்லாமல் போனால் எதுவும் சொல்லுவாங்களான்னு நினச்சி பயப்படுறாம்மா அப்படிங்கிறாங்க. யார் முன்னாடியே பயப்படுறா? ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. நல்ல பயந்தா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் தங்கமயில்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு நேராக தங்கமயில்கிட்ட போய் பேசுகிறாங்க. தங்கமயில் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, மாமா ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி, சொன்னது தான். மாமா சொல்லிட்டாங்க பேங்க் லாக்கரில் வைக்க சொல்லிட்டாங்க. இப்போ நான் பேங்க் லாக்கரில் வைக்காமல் உன்கிட்ட கொடுத்து நாளைக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் இந்த வீட்டில் குடியிருக்க முடியாது. அந்த மனுஷன் எவ்வளோ கோவப்படுவார்னு எனக்கு தான் தெரியும். நீ சிரித்தவங்க மாமாவை தான் பார்த்துருக்க, கோவப்பட்டவங்க மாமாவை நீ பார்க்கல. நான் கோவப்பட்ட என் புருஷனை நான் பலமுறை பார்த்துருக்கேன், சமாளிக்க முடியாது. அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வேணா மாமாட்ட பேசட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா நீ பேசிவிட்டு ஏதாவது வாங்கி கட்டிக்கிட்டாதம்மா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் மாமா எதுவும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு வாட்டி சொல்கிறோம்ல, ஏன் பல வாட்டி சொல்லிகிட்டு இருக்கோம், நகை பத்திரமா இருக்கும் சரியா? எப்போ கேட்டாலும் என் லாக்கர்லேருந்து உனக்கு எடுத்துற தயாராக இருக்கேன், நீ கவலைப்படாத போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் வராரு தங்கமயில்கிட்ட. நான் தான் சொன்னேன், அம்மா அப்பா சொன்னது தான், அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அப்பாட்ட கேளுங்க, உங்கள் அம்மா வந்து இந்த வீட்டில் டம்மி பீஸ் தான் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் அப்பா தானே இந்த வீட்டில் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க, உங்கள் அம்மாவை எடுக்கிறாங்க, உங்கள் அப்பாட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க மறுபடியும் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நகை மட்டும் போலி நகைன்னு தெரிஞ்சால் அந்த தங்கமயிலோட வாழ்க்கையே இங்கே நடக்காது. அதுபோக வந்து ஏமாற்றி கல்யாணம் முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் குடும்பத்தை வந்து அனுப்பிடுவாங்க. இந்த சரவண மாமாவும் நம்ம கூட வாழ மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நகையோடு இப்போ போடுறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சரவணன் மனசை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. சரவணனும் சரி தங்கமயில் சொல்லிக்கிட்டே இருக்காளான்னு சொல்லிட்டு எப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. அந்த நகையோடு போனால் கொஞ்சம் நல்லது தானப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொன்னதே சொல்கிறாங்க. புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க வந்து நகை நட்டு அதிகம் போட்டு ரோட்டில் போகிறது பாதுகாப்பாகவும் இருக்காது தம்பி, அதுபோக அது நல்லாவும் இருக்காது. சொந்தக்காரங்கிட்ட போய் நம்ம படம் போடக்கூடாது. எவ்வளோத்துக்குள்ளே மனுஷன் எளிமையாக இருக்கமோ அந்தளவுக்கு எளிமையாக இருக்கணும் சரியா? நான் உன்னை புது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு தான் கையில் ஒரு மோதிரமும் ஒரு செயினும் போட சொல்கிறேன். இல்லைனா கூட இதுவே இல்லாமல் கூட ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்பா கையை பாரு, ஒரு சின்ன மோதிரமோ கழுத்தில் செயினோ போட்டிருக்க மாட்டேன். ஏன் நம்மகிட்ட இல்லாமையாக இருக்குது, இல்லை நம்மகிட்ட சொத்து இல்லாமல் இருக்கா? அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து சராசரி மனுஷனாக வந்து இருந்தோம் அப்படின்னா 4 பேர் நம்மகிட்ட நெருங்கி பழகுவாங்க, நல்லா அன்பாக இருப்பாங்க. நம்ம வந்து நகை நட்டு அப்படி இப்படின்னு போட்டு சீன் போடும்போது நம்மகிட்ட வந்து நெருங்கி பேசணும்னு நினைக்கிறவங்க கூட சரி இவங்க பணக்காரங்களாக இருக்காங்க, இவங்ககிட்ட போய் நம்ம தரத்துக்கு பேசினா நல்லா இருக்காது, இல்லைன்னா வரட்டு கௌரவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி விலகி போவாங்க. அது நல்லாவே இருக்காது. அது போக சொந்த பந்தத்தில் நீ விருந்துக்கு போகிற, அங்கே நெருங்கி பழக வேண்டியிருக்கும். நீ போக வேண்டிய இடம் வந்து சின்ன மாமனார் வீடு. அந்த சின்ன மாமனாருக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருப்பாங்க.
சின்ன மாமனார், அத்தைலாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து அன்பாக பேசணும். அவங்க உறவினர்கிட்டையும் நீ அன்பாக பேசணும். அப்போனா தான் அன்பு நிலைக்கும். அப்பா வந்து அனாதையாக இருந்து உங்கள் அம்மாவை கட்டின பிறகு தான் உங்கள் அம்மா சொந்தமானான். அதுக்கு முன்னாடி தனிமரம். ஆனால் என் பிள்ளைகள் பூரா அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் சொந்த பந்தம் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். சரியா? மூத்தவங்க அக்காளுக்கு அவங்க இப்படி தான் இது பண்ணி வச்சேன். இப்போ என்னன்னா 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டானுங்க. அப்படியே அவங்க பண்ணாலும் கூட அவங்களுக்கு சொந்த பந்தம் நிறைய இருக்க தான் செய்யுது. அவங்க குடும்பத்தில் நம்மகிட்ட மீனா குடும்பத்தில் பேசாமையோ, ராஜு குடும்பத்திலேயோ பேசாமல் இருந்தாலும் அவங்க சொந்த பந்தமும் நம்ம சொந்த பந்தம் தான். அதில் மாற்றிக்கிறது இல்லை. என்ன அதனால் ரொம்ப எளிமையாக போகணும்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா நாங்கள் போயிட்டு வரோம்பா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு தானே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைப்பா இன்றைக்கி தான் அப்படிங்கிறாங்க. சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமேல் புறப்படுறாங்க. உடனே அவங்க அப்பாட்ட பேசி உங்களால் நகையை வாங்க முடியலையா அப்படிங்கிறாங்க. தங்கமேல் நான் எவ்வளவோ அப்பாட்ட போராடி பார்த்தேன். அப்பா சொல்லிட்டாங்க நகை கொண்டு போகிறது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு படம் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நானும் அதை பண்ணல. என் செயினை கூட நீ போட்டுக்கோ உன் கழுத்தில். அதுபோக என் மோதிரத்தை கூட நீனே போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் தான் கௌரவமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி தங்கமேல் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே பாண்டியன் வர்றாரு. வந்துட்டு எப்பா பார்த்து போகணும் வைக்கணும். கார் வந்து நம்ம தெரிஞ்ச பையன் காரு தான். அதனால் வந்துட்டு நீங்கள் வருது வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணி கூட அவங்க கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அங்கே 2-3 நாள் அங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. எத்தனை நாளாக வாடகை கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க ஏங்க சும்மா வாடகை எதுக்குங்க கொடுக்கணும். 2-3 நாள் அவங்க இருக்காங்கன்னா 2-3 நாள் வாடகை போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் வாடகை 5000 மேனிக்கு 15000 வரும் அப்படிங்கிறாங்க. வந்தால் வந்துட்டு போகுது தங்கமேலுக்கும் சரவணன் தானே செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இது வரைக்கும் யாருக்குமே பண்ணதில்லை. குழலியை கூட வரவேற்கும் போது விருந்துக்கு வரும்போது மாப்பிள்ளை பைக்கில் தான் வந்தார். அதுக்கப்புறம் அவரு கார் வேணும்னு சொல்லிட்டு சொந்த கார் வாங்கினார். இப்படி இருக்கும்போது இந்த காரை வேஸ்ட்டாக ஏன் நிப்பாட்டணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க ஆமாப்பா அதுதான்ப்பா ரொம்ப ஓவராக இருக்கும். நம்ம வாடகை காரில் போயிட்டு அந்த காரை 3 நாள் வாடகை கொடுக்கணும் நல்லா இருக்கா இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நம்மளுக்கு சொந்த கார் வாங்கலாம். இப்போ அதுக்குள்ளே தேவையில்லை. அதனால தான் நான் வாங்காமல் இருக்கேன். மற்றபடி இல்லைனா வாங்கிடுவேன். இல்லைனா குழலி மாப்பிள்ளையை கார் கொண்டு வர சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கார் தான் வர சொல்லிட்டீங்களா இந்த கார்லேயே போகிறோம்பா. காரை வந்து நாங்கள் அனுப்பி விட்ருவோம். வரும்போது ஃபோன் பண்ணுறோம்ப்பா கார் அனுப்பி விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி அதுவும் சரி தான். தங்கமேல் பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேலுக்கு மனசே இல்லை. என்னடா தங்கமேல் எப்போவுமே நம்மகிட்ட போயிட்டு வரேன் நல்லா அன்பாக சொல்லுவா ஒன்றுமே சொல்லாமல் போகிறான்னு சொல்லிட்டு முடிக்காங்க. உடனே மாமா நான் போயிட்டு வரேன். அத்தை நான் போயிட்டு வரேன். ராஜி நான் போயிட்டு வரேன். மீனா நான் போயிட்டு வரேன். கதிர் தம்பி நான் போயிட்டு வரேன். செந்தில் தம்பி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. பழனி சித்தப்பா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி சரிம்மா எல்லார்ட்டையும் போயிட்டு வரேன்னு வாய் வலிக்கும். மொத்தத்தில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வாம்மா கவனமாக போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ராஜியும் மீனாவும் நோட் பண்ணுறாங்க. இந்த தங்கமேலுக்குள்ளே சிரிப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நோட் பண்ணுறாங்க தங்கமேலும் ராஜும் மீனாவும் நம்மளை நோட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஏற்கனவே நம்ம என்ன செய்தோம் ஏது செய்தோம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேளை அந்த அத்தை கூட சேர்ந்து நகையை செக் பண்ணிட்டாங்கன்னா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதிட்டு வராங்க. அத்தை நகை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக இருக்கணும். எங்கள் அப்பா அம்மா வந்து பூர்வீக நகையை அழித்து பண்ணது. இதில் சீலோ ஏதோ இருக்காது. ஏன்னா எல்லாத்தையுமே ஆசாரிகிட்ட கூட செஞ்சது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் நகை நீ எப்படி தந்துட்டு போறியோ அதே கவரோடு இருக்கும் சரியா? கவரை பிரிக்க கூட மாட்டேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேலுக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு அதுதான் சொல்லிட்டாங்களே பிரிக்க கூட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் சொல்கிறாரு தங்கமேல் இவ்வளோ நேரமும் ஒரு மாதிரி இருந்தேன் இப்போ தான் நீ சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்கள் வீட்டை பிரிஞ்சு நம்ம அங்கே போகிறோம்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ கொஞ்சம் தூரம் வந்தோடனே எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வருவாங்க. அது போக எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போகிறேன். என் தங்கச்சியும் பார்க்கலாம். உங்களோட நான் தனியாகவும் இருக்கலாம்னு நினச்சி தான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே சரவணனுக்கு பயங்கர சிரிப்பு. தங்கமேல் நான் இப்படி எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு நான் தனியாக போனதே இல்லை. இன்றைக்கி தான் வந்து நான் விருந்துக்குன்னு தனியாக வரேன் அப்படிங்கிறாங்க. தெரியுங்க உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாவை கேட்காம எந்த முடிவும் எடுத்ததில்லை. எங்கள் அப்பாட்டையும் வந்து நான் டைரெக்டாக எதுவுமே பேசினதில்லை. எங்கள் அம்மாட்ட சொல்லி தான் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன். எங்கள் அம்மாவே ரொம்ப தயங்குவாங்க. நான் அதை விட தயங்குவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேல் ஒன்றையும் மட்டும் நான் குறைச்சா வளர்த்துருக்காங்க. பெரியவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்க வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்கிற. இது ஒரு விருந்துக்கு போகும்போது மொத்தத்தில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எங்கள் அப்பாவிலேருந்து எங்கள் வீட்டில் யாரையுமே விடலை. அவளை வரையும் போயிட்டு வரேங்க. அதுபோக எதிர்த்த வீட்டிலேருந்தே அப்படி பார்க்குறாங்க. உன்னுடைய செயல்பாடெல்லாம் பார்த்து அவங்களே ரொம்ப மெச்சி தான் போவாங்க. அவங்களுக்கும் பிடிக்காது தான். ஆனால் வந்து நீ செய்கிற வேலை நீ செய்கிற செயல்பாடெல்லாம் பார்த்து அவங்களே கண் பூரிச்சு போவாங்க. அப்பாட்டே 2-3 பேர் கேட்டிருக்காங்க. என்னப்பா வந்த மருமகம் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பா சொல்லியிருக்காரு இப்போ ஏற்பட்ட மருமகம் கிடைக்க கொடுத்து வைக்கணும்னு சொல்லியிருப்பார் போல். அவரும் என்கிட்ட கொண்டு சொல்லுதாரு இந்த மாதிரி சரவணா சரவணா உங்கள் அப்பாட்ட பேசினேன்.
உன் மூத்த பையனோட கட்டின பொண்ணு எப்படி அப்படின்னு கேட்டேன். தங்கமான பிள்ளை, வீட்டு வேலையை பூரா பார்த்துக்கிறா, ஓடி ஓடி செய்தா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும் போது அவளை அன்பாக பார்த்துக்கிறா. அந்த சலிப்பே அந்த பிள்ளைகிட்ட இல்லை. அவ்வளோ பொறுமையாக வளர்த்துருக்காங்க அந்த பிள்ளைய. பெரியவங்களுக்கு அப்படி மரியாதை கொடுக்கா. ராசாத்தியாக இருக்கா. அவன் புருஷனுக்கும் தேடி கொண்டு சாப்பாடை கொடுக்கா. இப்பேற்பட்ட பிள்ளை கிடைக்க என் பையன் கொடுத்து வச்சுருக்கணும்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்கும்போதே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க சொன்னாங்க. மாமா என்னையை ரொம்ப மாமாவுக்கு பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து போகிற பக்கம் பார்த்தா எங்கள் சொத்தை பூராமே உன் பேர் எழுதி வச்சுருவார் போல் அப்படிங்கிறாங்க. ஏங்க மாமா பேர்லேயே சொத்து இருக்கட்டும், அப்போ தான் மாமாவுக்கு மரியாதை இருக்கும். இந்த கதிரை பாருங்களேன், அவரு உழைச்சி ஒரு 6000 கொடுத்தா மாமாவை அசிங்கப்படுத்துகிறாரு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, கதிர் கொஞ்சம் வீம்புக்காரன், மற்றபடி அப்பா மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பான். அப்படிலாம் இல்லை, நீ கதிரை வந்து சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். கதிரை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா கதிரை வந்து நீ வந்து உயிராக நினைப்ப அப்படிங்கிறாங்க. ஆகா, கதிரை பற்றி எது பேசினாலும் இவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் போலையே அப்படிங்கிறாங்க. உங்கள் செந்தில் தம்பி அப்படிங்கிறாங்க. அவனும் அப்படி தான், 2 பேரும் என் மேலே ரொம்பவே உசுறு வச்சுருப்பானுங்க. எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி அவனெல்லாம் பொண்ணு பார்த்துட்டு அலைஞ்சானுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் தம்பிமார் வந்து சீக்கிரம் கல்யாணம் முடிச்சா கூட என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க. எல்லாருமே வந்து எனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு அப்படி பொண்ணு பார்த்துட்டு அலைஞ்சாங்க. நான் இவங்க பொண்ணு பார்த்துட்டு அலையும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். என் தம்பிமார் பார்த்துட்டு அலையிறாங்க, எங்கள் அம்மா அலையிறாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் செருப்பே போடக்கூடாதுன்னு அலைஞ்சார். நீயும் நானும் கல்யாணம் முடித்த பிறகு தான் செருப்பே போட்டார் அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க, இதெல்லாம் இங்கே சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொன்னால் நீ ஒரு மாதிரி நினைப்பேன்னு தான் சொல்லலை. மற்றபடி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் குடும்பத்தில் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நானும் வந்து எந்த தப்புமே செய்யாமல் தான் இருந்தேன். இந்த சூழ்நிலையில் வந்து செந்தில் ஒரு வாட்டி வீட்டில் பணம் எடுத்ததை நானாக ஏற்றுக்கிட்டேன். அப்போ தான் அப்பா ஏசினாங்க. அப்போ செந்திலும் மீனாவும் வந்து நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற இவ்வளோ நடந்திருக்கா? சரி சரி, இது நம்மளுக்கு எதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வந்து எதுக்குங்க உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காம புள்ளியாகவே ஆகிட்டாரு அப்படிங்கிறாங்க. இல்லை, கதிருக்கு வந்து சரின்னு போட்டால் மட்டும்தான் அவன் வந்து ஏற்றுப்பான். அப்பாவே செஞ்சாலும் சரி தான், யார் செஞ்சாலும் சரி தான், தப்புனா தப்புமா, நியாயம்னா நியாயம்மா. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து யாராவது ஏதாவது ரொம்ப வச்சுக்கிட்டா விடவே மாட்டான். அதே மாதிரி அவங்கள பாசமாக இருக்கவங்க என்ன சொன்னாலும் கவுந்துக்கிட்டே போயிடுவான். நீ கூட அன்னைக்கு வந்து பொதுவாக இருக்கும்போது வந்து கதிருக்கும் அப்பாவுக்கும் முடிஞ்சு போன பிரச்சனையை நீ வாயை விட்டுட்ட. ஆனால் வந்து கதிர் அண்ணிலாம் சொல்கிறாங்கன்னு எந்திரிச்சு போயிட்டான். இதே இது வேற ஆள் யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த முகத்தையே திருப்பியிருப்பான், அப்பேற்பட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சித்தி வீட்டு வந்துடுது. எங்கள் சித்தி வீடு வந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. மருமகனா வாங்க அப்படின்னு சொல்லி வெடியை போட்டு பயங்கரமாக வரவேற்காங்க. உடனே வாங்க மருமகனா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் கழுத்தில் நகையே இல்லை. உடனே அவங்க அம்மா என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உள்ளே போய் சொல்கிறோமா அப்படிங்கிறாங்க. இதை வந்து சிரமம் பார்க்குறாங்க. என்ன நகை கொண்டு வரணும் அம்மா கேட்குறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் லாக்கரில் வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மா லாக்கர்லேயே வச்சுட்டாங்க அப்படின்னா. உங்கள் அம்மா லாக்கர்லேயே வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆகாத நகையே திறந்து பார்த்தாலோ இல்லை யார்கிட்ட தங்க நகையான்னு சொல்லி செக் பண்ணாலோ கொஞ்ச நாள் அதிலே இருந்தாலே கருத்துருமே, எப்படினாலும் மாட்டிப்போமே. ஒன்று திறந்து பார்த்தா மாட்டுவோம், இல்லைனா வந்து கொஞ்ச நாள் கழித்து திறந்து பார்த்தா கருத்துவே இருக்கும். இது தங்கமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கலங்கி போய் நிற்காங்க. உடனே தங்கமயில் பைய போகிறாங்க. ஏம்மா, எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க, பைய கூட உழைக்க மாட்டா, அப்படியே தான் இருக்கும். நீ என்னைக்கு வந்து வேணும்னு சொல்கிறியோ அப்படியே அந்த பையை தூக்கி தந்துடுமான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீ கவலைப்பட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லடி, நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல. என்றைக்காவது உங்கள் மாமியார் வந்து அதை உழைச்சி பார்த்துட்டாலோ, இல்லை உங்கள் மாமனார் வந்து தொழில் பண்ணுறாரு, ரொட்டேஷன் பண்ணதுக்கு பணம் இல்லை, நகையை வச்சுட்டு 2 நாளில் திருப்பிடுவோம், 3 நாளில் திருப்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த நகையை கை வச்சா நம்ம மாட்டிக்குவோம் முன்னாடி அப்படிங்கிறாங்க. நீ வேணா அப்போ எங்கள் மாமாவுக்கு ஃபோன் அடித்து பேசேன், இந்த மாதிரி நகையை கொடுத்து விடுங்க சம்மந்தி, என் பொண்ணுக்கு போட்டா பிடிக்கணும், எனக்கு தேவை சொல்லேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியனுக்கு. சம்மந்தி எப்படி இருக்கீங்க அப்படிங்க. நல்லா இருக்காங்க. அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறதுக்குள்ள பாண்டியன் எல்லாத்தையுமே பேசிடுறாரு. ஆகா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஏண்டி, நான் அவங்க மாமனாருக்கு பேசுறதுக்கு முன்னாடி அவரே எல்லாத்தையும் பேசி அவரே ஃபோனை வச்சிடுறாரு. ஒன்றுமே செய்ய முடியாது. எப்படி இருக்கியடி, நகையை எப்படியாவது கொண்டு வந்துருக்கலாம்ல, இல்லைன்னா அங்கேயே ஒரு சண்டையாவது போட்டுருக்க வேண்டியதானே, நீ தான் சிம்பிளாக சண்டை போடுவல அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவன் ஒன்றைய மாதிரி சண்டை போட்டுட்டு தான் அவன் வீட்டில் வந்து இருக்க வேண்டியதான். இவ்வளோ வசதியான வீட்டில் போய் நான் இருக்க முடியுமா, அந்த மூத்த மருமகளை இருக்க முடியுமா, அந்த வீட்டில் எல்லாரையும் என் சொல்ல கேட்குற மாதிரி வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க தங்கமயில் அம்மாட்ட. சரி, அது கூடையில் எப்படியாவது நகையை வாங்க முடியுமான்னு பாரு, இப்போ மாப்பிள்ளையை கவனிப்போம், மாப்பிள்ளை வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிதான் அப்படிங்கிறாங்க. இங்கே கறி சாப்பாடுலாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. உடனே மாமனார் வராரு. மாமனார் வந்து மாப்பிள்ளை சாதம் ஊட்டி பயங்கரமாக சாப்பிட்றாங்க. உடனே தங்கமயில் அம்மா ஏசுகிறாங்க. இந்த மாதிரி விருந்துக்கு வந்து உங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டு என் தங்கச்சி வீட்டில் வந்து நீங்கள் முழுக்குன்னு தின்னுக்கிட்டு இருந்தால் மாப்பிள்ளை என்ன நினைப்பார் அப்படிங்கிறாங்க. அத்தை, மாமா சாப்பிடட்டும், மாமா வந்து நல்லா சாப்பிடணும்ல அப்படிங்கிறாங்க. மருமகனே, இல்லை நீங்கள் தான் முதல்ல சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அத்தை, எல்லோரும் ஒன்று தானே, நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சேர்ந்து சாப்பிட்றாங்க.
தங்கமயில் வந்து ரொம்ப நல்லா வீட்டை பார்த்துக்கிறா அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம் மருமகனே, இப்போது என் மகன் வந்து ரொம்ப சூப்பர் பொண்ணு அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, எங்கள் வீட்டில் மூத்த மருமக இவா. ஆனால் மற்ற மருமகள் எல்லாமே கம்மியான வேலை தான் செய்வாங்க. என் தம்பிமார் 2 பேருமே லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒன்று சொந்த பொண்ணு, இன்னொன்று அசலு. ஆனால் 2 பொண்ணுமே எங்கள் அம்மாட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. ஆனால் தங்கமயில் டோட்டலாக எல்லார்ட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக பழகுறது. அப்புறம் வந்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மாலாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. உண்மையிலே பொண்ணை சூப்பராக வளர்த்துருக்கீங்க. இப்போ ஒரு பொண்ணு கிடைக்க தான் நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருக்கேன். காத்திருந்தவனுக்கு வந்து வீணாக போக மாட்டான். நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல பொண்ணு எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அம்மா சிரிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் யாருமே பொண்ணு எடுக்கலை. நீ பொண்ணு எடுத்தனால தான்ப்பா உனக்கு தந்துட்டேன். என் பொண்ணை வந்து அப்படியே காப்பாற்றிக்கப்பா, நகையை சொல்லி அனுப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாங்க. உடனே தங்கமயில் அம்மாட்ட சொல்கிறாங்க, அவங்க தங்கமயிலோட அப்பா, நம்ம மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளடி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எப்படி மாப்பிள்ளை கிடைக்க நம்ம கொடுத்து தான் வச்சுருக்கணும். இந்த காலத்தில் குடிக்காமல் வைக்காமல் அப்பா அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டு வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கெட்டுவோன்னு சொல்லி யார் இருப்பா இந்த காலத்தில்? அப்படி இருக்கார். அதுபோக எதனாலும் அப்பா அம்மாட்ட சொல்லி தான் செய்கிறாங்க. வேலை பார்க்குற சம்பளத்தை வந்து அப்படியே அப்பாட்ட கொண்டு கொடுக்காங்க வைக்காங்க. இந்த மாதிரிலாம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. உடனே இந்த பேச்சை போடுறாரு தங்கமயிலோட அப்பா. மாப்பிள்ளை வேலை செஞ்ச சம்பளத்தை அப்படியே வீட்டில் கொண்டு கொடுத்தாங்கன்னா எப்படி இவங்க எதிர்காலத்தை பார்ப்பாங்க? மாப்பிள்ளை, இனிமேலாம் வந்து மாதம் உங்கள் சம்பளத்தை நீங்களே கையில் வச்சுக்கிடுங்க. அது பொதுவாக இருக்க பண்ணை வீடு தானே, கடை தான் இருக்க, மளிகை பொருள்லாம் வரப்போகுது. அங்கே என்ன பெரிய செலவு இருக்க போகுது? அதில் சாப்பாடு எல்லாமே அதே பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற சம்பளம் வந்து உங்கள் கையில் இருந்தால் தானே தங்கமயிலுக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயிலேப்பா நீ சும்மா இருங்கப்பா அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா, நீங்கள் சொல்லுறது சரி தான். நான் வந்து ரொம்ப நாளாக எங்கள் அப்பா கையில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ திடீர்னு நான் கொடுக்கலன்னா எங்கள் அப்பா எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க மாப்பிள்ளை. நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கும் நாளைக்கு குழந்தை குட்டி ஆனால் உங்கள் கையில் பணம் வேணும். அதனால் நான் சொல்கிறது கேளுங்க. இன்னமும் வந்து உங்கள் வீட்டுக்கு செலவுக்கு பைசா நீங்கள் கொடுக்க வேண்டாம். உங்கள் சம்பளத்தை நேராக தங்கமயில்கிட்ட கொண்டு கொடுங்க, அவள் பத்திரமா வச்சுருப்பா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் சிரிக்கிறாங்க. ஆமாம் மாமா, நம்மளுக்கும் வேணும்ல மாமா, நம்ம பொதுவாக கொடுத்துட்டோம்னா எப்படி அப்படிங்கிறாங்க. தங்கமயில், நீ சொல்லுறது சரி தான், ஆனால் வீட்டு செலவுக்கு நம்ம கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்கள் தம்பி வெறும் 6000 தான் கொடுக்காங்க. நீங்கள் வேலை செய்த சம்பளத்தை ஃபுல்லுமே கொடுத்தா எப்படி அப்படிங்கிறாங்க. நானும் 12,000 தான் நான் சம்பளம், அந்த 12,000 தானே கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோமோ இன்னமும் வந்து நம்ம வீட்டில் தான் நம்ம பங்கில் தான் இருக்கணும், நம்ம அக்கௌண்ட்டில் தான் இருக்கணுங்க. அப்போனா தாங்க நம்மளுக்கு மரியாதை. உங்கள் அப்பாட்டே எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் வேணும்னு கேட்டால் பணம் கேட்குறேன்னு சொல்லுவாங்க. இதே இது அந்த பணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கதிர் 6000 கொடுக்காரா, நம்மளும் 6000 கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை, கதிர் வந்து இப்போ தான் படிச்சுக்கிட்டே உடையில பார்ட் டைம் வேலைக்கு போகிறான், நான் முழு நேரமாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, கதிர் வந்து செலவு பண்ணுறாங்க, கதிர் வந்து கல்யாணம் முடிச்சிருக்காங்க, அவன் பொண்டாட்டிக்கும் சாப்பாடு போடுதாங்க, அவனுக்கும் சாப்பாடு போடுதாங்க, அவங்களே 6000 தான் கொடுக்காங்க. நம்ம வந்து நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க, உங்களுக்கு ஒரு நேரம் சோறு தான் வீட்டில் வந்து சாப்பிடுதீங்க, மற்றபடி 2 நேரம் சாப்பாடு முன்னாடி கடையில் தான் சாப்பிட்ருக்கீங்க. இப்போ தான் நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் சாப்பாடு கொண்டு வரேன், இவ்வளோ நாள் கொடுத்துருக்கீங்களா, போதும், இனிமேல் நீங்கள் கொடுக்க வேண்டாம் வைக்க வேண்டாம்ங்கிறாங்க. உடனே இங்கே சரவணன் நினைக்கிறார், நம்மளை விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு வச்சு அன்பாக பேசுவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து நம்ம சம்பளத்தை வந்து வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டை வந்து பிரிக்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்க்குறாங்க. உடனே இது சம்மந்தமாக இப்போ பேச வேண்டாம் தங்கமயில் விடு அப்படிங்கிறாங்க. சரி விட்றி மாப்பிள்ளை வீட்டில் வந்து பையன் சொல்லி பேச புரிய வை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சாப்பிட்டோன்னா ரெஸ்ட் எடுக்க ஒரு ரூம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்காங்க. என்னங்க, உங்கள் வீடு மாதிரி ஏசி இல்லைன்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏசிலாம் முக்கியமில்லை தங்கமயில், நீ இருக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் கொஞ்சம் வெளில வா அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிட்றாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. சரிடி, நகையை தான் அங்கே விட்டு வந்துட்டேன், மாப்பிள்ளை நீனும் சீக்கிரமாக அன்னோனியமாக இருந்து ஒரு குழந்தையானால் தான் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் ஒயிலாமல் போயிட்டுருக்கும், நீ அதுக்கு என்ன செய்யணுமோ செய் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் என்னம்மா செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதையும் மாடி ஒரு பெற்ற தாய் சொல்லி தரணும், உனக்கெல்லாம் ஃப்ரெண்டு யாரும் கிடையாதாடி அப்படிங்கிறாங்க. அம்மா, நீனும் வீட்டுக்காரரும் போட்ட சண்டையில் யாருமே என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக அந்த ஊரில் பேச மாட்டாங்க வைக்க மாட்டாங்க, அதனால் என்ன நீனே சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் மாப்பிள்ளை ரொமான்ஸ் பண்ணி சீக்கிரம் குழந்தைய பெற்றுடுடி அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ போம்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி, அதோடு சேர்த்து உன் மாப்பிள்ளைக்கு ஒரு மகுடி தான் போயிடும், அவர் சம்பளத்தை வந்து நீனே கையில் வாங்குற மாதிரி பாரு, அப்போனா தான் நம்ம வீட்டில் இருக்க கடன் அடைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, இப்போதைக்கு அந்த வீட்டில் பணம் நல்லா தான் இருக்குது, அங்கே வசதி வாய்ப்புக்கு ஒன்றும் குறை இல்லை. மாப்பிள்ளை 12,000 சம்பளம் வாங்குதாருன்னா அந்த பணத்தை நேராக நீ நம்ம வீட்டுக்கு அனுப்பி விட்டோன்னா இங்கே உள்ள வட்டி கிட்டி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் எப்படியாவது
என்ன எப்படியாவது மாப்பிள்ளை சம்பளத்தை உன் கையில் வாங்குற மாதிரி பாரு. மாப்பிள்ளையும் பெரிய அளவில் வாய் இல்லை. அவர் வந்து உன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடவோ கணக்கு கேட்கவோ மாட்டார். அவரை நீ அந்த அளவுக்கு வச்சுக்க. ஆனால் நம்ம கடன் வாங்கியிருக்கவன் பூரா வந்து கடன் வாங்கியிருக்க வீட்டில் நம்ம வீட்டில் வந்து தான் நிற்பான். இவர் பொண்ணு கட்டிருக்கிறதுனால நல்லது கெட்டதுக்கு வர வேண்டியிருக்கும். அது போக வந்து நீ கல்யாணம் முடிச்ச வீடு இங்கே தான் அவங்களுக்கு தெரியும். சரி மருமகன்கிட்ட சொன்னாலாவது பணத்தை வாங்கி தருவான்னு சொல்லி இவர் வீட்டுக்கு வந்து அசிங்கப்பட்டானா பெரிய சங்கடமாக போயிடும் வாழ்க்கை. அதனாலையும் போனாலும் போயிடும் அப்படிங்கிறாங்க. இதை அம்மா சொன்னேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம், உண்மையை சொல்லி கல்யாணம் முடிப்போன்னு சொன்னேன். நீ தான் பெரிய கோடீஸ்வரங்க நாங்கள் மாதிரி பெரிய இது பில்டப் பண்ணி கல்யாணத்தை முடித்த. ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போகிறதுக்கு படாத பாடுபடுத்தேன். நான் வீட்டில் ஒழுங்காகவே சமைக்க மாட்டேன். அங்கே போனோன்னா எல்லார் பேருக்கும் சமைச்சு கொடுத்து எல்லாரையும் வாங்க எங்கன்னு கேட்டுட்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது. எனக்கு என்ன பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயமா இருக்கும். இதில் வந்து எங்கள் மாமாவை பார்க்க, எங்கள் அத்தையை பார்க்க, அங்கே 2 மருமக 2 பேர் இருக்காளுங்க. அவ்வளோ ஜம்முன்னு இருக்காளுங்க. அவளுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்க வேண்டியிருக்கு, காஃபி போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. கடுப்பாக இருக்குது. நீ சொன்னேன்னு தான் செஞ்சுட்டு இருக்கமா, இல்லைன்னா செய்யவே மாட்டேன். எனக்கு வேணா அவ்வளோ செய்யட்டும், நான் தானே முத்த மருமவா, எனக்கு கீழே கூட சமைக்க மாட்டாங்களான்ட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க உன்னை பற்றி எல்லோரும் வந்து பெருசாக நினைக்கணும், பெருசாக பேசணும், நீ தான் அந்த வீட்டில் முக்கியமாக இருக்கணும்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இதை வந்து சரவணன் கேட்டிருந்தாரு. சரவணன் கேட்டோன்னா சரவணனுக்கு ஒரு மாதிரி எழுதி, இவங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, பணத்தை வந்து இங்கே கொண்டு கொடுக்கணும், அவங்க கடன் அடைக்க போகிறாங்களா, அப்படி என்ன கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. உடனே சரி நேராகிட்டு ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க. தங்கமணி ரூமுக்கு வராங்க. வந்தோடனே கேட்குறாங்க சரவணன், என்ன கடை இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே திருதுன்னு முழிக்காங்க தங்கமணிலாகா. மாமா கேட்டாங்க போலேன்னு சொல்லிட்டு, மாமா என்ன கேட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கேட்கல, ஏதோ கடை இருக்குன்னு சொல்லிட்டு மாமா பேசிகிட்டு இருந்தாங்க, அதை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன கடை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இல்லைங்க அது இல்லைங்க அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. என்னது இல்லையா, தான் அது எனக்கு தெளிவாக கேட்டுச்சேன், கடன் இருக்குது, நீ தான் உன் மாப்பிள்ளை சம்பளத்தை வாங்கி கொடுத்தா தான் கடன் அடைக்க முடியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் கேட்டேனே, நம்மளுக்கு நிறைய கடை இருக்குது, மாப்பிள்ளை சம்பளத்தை வாங்கி கொடுத்தா தான் அடைக்க முடியும், இல்லை வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லலைங்க, உங்களுக்கு தப்பாக கேட்டிருக்கு. எங்கள் அம்மா ஏதோ ஒரு வேண்டுதல் பண்ணியிருந்தாங்களா, அது வந்து மாப்பிள்ளை அது உங்கள் சம்பளத்தை தான் வந்து அதில் காணிக்க போடணுமா, அதை தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. இல்லையே வேறு மாதிரிலாம் கேட்டுச்சு அப்படிங்க. ஏங்க அப்படி தான் கேட்டுச்சு அப்படி இப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னால் அது உண்மையாயிரும். அதனால் நீ அதையே சொல்லிக்கிட்டே இரு. மாப்பிள்ளை நினச்சதே தப்புன்னு நம்ம நினச்சது தான் தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார். என்னை எக்காரணம் ஒன்றும் அவங்க சொல்கிறத வந்து ஆமான்னு மட்டும் ஏற்றுக்காத. உனக்கு வந்து ஒன்றை மறுக்கணும் அப்படின்னா அதை ஆமாம் மறுபடியும் அதான் உண்மை மாதிரி சொல்லி அவங்க நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னோன்னே சரி நீங்கள் பேசுனது கரெக்டு, என் சம்பளத்தை ஒரு மாதம் சம்பளம் தந்துடுறேன், வீட்டில் நான் சொல்லிடுறேன், அது நீங்கள் காணிக்கையாக போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. உடனே வெளில வராங்க. ஏம்மா நீலாம் என்கிட்ட வந்து ரூம் பக்கத்தில் இருந்தெல்லாம் பேசாத, என் மாப்பிள்ளையே கேட்டார், நான் ஏதோ ஒரு வகையில் சமாளித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையடி அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, என் வீட்டுக்காரர் அந்தளவுக்குலாம் இது பண்ண மாட்டார், ஒரு சாப்பிட்டானால தான். நான் பொண்ணு கட்டின வீட்டில் வந்து இருக்கிறதுலே இவர் தான் ஒரு அப்பராணி என்ன, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே நல்லா சாப்பிட்டு தூங்குறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்சோடனே 2 பேரும் அப்படி அப்படியே எழுந்திரிச்சி இருக்கிறாங்க. இங்கே பூ வந்து கசங்காமையாக இருக்குது. அதை பார்த்தா அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி பூ கசங்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் நைட்டு தூங்கும்போது பூ எடுத்து ஓரமாக வச்சுருமா அப்படிங்கிறாங்க. ஏன்டி கூறு கட்டவளை, பூ அப்படியே இப்போ தலையில் வச்சு தான் தூங்கணும், அப்போ தானடி மாப்பிள்ளைக்கு அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பூ வந்து ஏன் தலையிலேருந்து அவருக்கு எப்படிமா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே கூறு கட்டவளை, கொஞ்சம் இப்படி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட சித்திட்டு சொல்கிறாங்க. தங்கமேல் சித்தி கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏம்மா நீ தூங்கும்போது பூவோட தான் தூங்கணும், இந்த வாசனை வந்து மாப்பிள்ளைக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சித்தி, எனக்கு தெரியல, இன்னுமே நான் பூ வச்சுட்டே தூங்குதேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை சரவணனுக்கும் மறுநாள் இங்கே வந்து தனி ரூம் கொடுத்துட்றாங்க. சரவணனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த புள்ள வந்து நம்ம வீட்டில் விழுந்து வேலை செஞ்சது எல்லாமே அன்புக்கு செய்யலை போலையே, கடமைக்கு தான் செஞ்சுருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இதெல்லாம் நம்ம அவட்ட கேட்கக்கூடாது. ஆனால் வந்து இன்னும் வேலை செய்கிறத வந்து வீட்டில் எல்லாரையும் செய்ய சொல்லணும். இந்த பிள்ளை மட்டும் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா இருக்காது. அதுபோக இந்த பிள்ளை உண்மையாக செய்யலாத போது நம்ம ஏன் செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. தங்கமேல் நம்ம இன்றைக்கி கிளம்பிடலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னும் 2 நாள் இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. தங்கமேல் ஒரு வீட்டில் வந்து எத்தனை நாள் இருக்க முடியும், 3 நாள் இல்லை, கூட ஒரு நாள் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எங்க ஒரு நாள் தானே, நம்ம எல்லாருமே கொடைக்கானல் போகணும்னு சொல்லி எங்கள் சித்தப்பா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சித்தப்பா போகிறாங்க. மருமகனே நம்ம எல்லாருமே கொடைக்கானல் போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் விருந்துக்கு 3 நாள் தான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன், அதனால் நான் சொன்னால் தான் வர முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன மருமகனே சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க, கல்யாணம் முடிச்சவரும் நீங்கள் பெரிய மனுஷன், அந்த வீட்டுக்கே நீங்கள் தான் மூத்த மருமகன், நீங்கள் சொல்லுறது தான் அவங்க கேட்குற மாதிரி இருக்கணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் வயசாகிட்ட, எல்லா பொறுப்பும் நீங்கள் எடுத்து செய்யுங்க, கடையை நடத்த முடிஞ்சால் நீங்கள் நடத்துங்கப்பா, இல்லை நான் நடத்துகிறேன்னு சொல்லுங்கள். என்ன மருமகனே இன்னும் அப்பாவுக்கு பயந்துட்டு இருக்கீங்க, அப்பாலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஓரமாக இருங்கன்னு சொல்லணும். நான்லாம் எங்கள் அப்பாவை வந்து
எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எப்பா எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு வரவு செலவு பார்க்க தெரியும், உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தவங்க அந்த மாதிரி செஞ்சு தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என் தங்கமேலும் சிரிக்கிறாங்க. தங்கமேலோட அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை என் கொழுந்தன் சொல்கிறது 100% உண்மை. கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்கள் அப்பாட்ட போய் சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிக்கிது நல்லா இருக்காது. நீங்கள் கொடைக்கானல் போகிறது உங்கள் விருப்பம். நீங்களும் உங்கள் வீட்டம்மா போயிட்டு வாங்க. கேட்டால் கொடைக்கானல் வந்தோம்பா அப்படின்னுங்க. என்னப்பா 3 நாளில் விருந்துலேருந்து வந்துடும்னு சொன்னால் இன்னும் வரலையான்னு கேட்கும்போது, எப்பா எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? எனக்குன்னு ஒரு விருப்பம் கிடையாதா? எனக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ போயிட்டு தான் வருவேன். அது எப்போ வரேன்னு எனக்கு தான் தெரியும். உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைப்பான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சரவணனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஆனால் இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அத்தை நான் கொடைக்கானல் வரல. அப்படி நீங்கள் கொடைக்கானல் வரதா இருந்தால் நான் போகணும் அப்படின்னு சொன்னேன். நான் வரல. அப்படி போய் தான் ஆகணும் அப்படின்னா தங்கமயிலை கூப்பிட்டு போயிட்டு வாங்க. கொடைக்கானலில் போயிட்டு வந்தவங்களுக்கு ஃபோன் அடிங்க, நான் பைக்கில் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மருமகனே நீங்களும் வரணுங்கிறது தான் கொடைக்கானலுக்கு போகிறேன் அப்படி போகணுங்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை நான் கொடைக்கானல் போனால் எங்கள் அப்பாட்ட அனுமதி வேணால் தான் போக முடியும். நான் இது நாள் வரையிலும் எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் சொல்லாமல் நான் ஒரு நாள் நைட்டு கூட தங்கினதில்லை. இது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த விருந்து உறவினர் விருந்துங்கிறனால தான் எங்கள் அப்பாவை அனுப்பிவிட்டாங்கன்னு நானும் வந்தேன். ஆனால் எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் சொல்லாமல் நான் கொடைக்கானல் வரமாட்டேன் அப்படின்னு வளர்க்கல அத்தை அப்படிங்கிறாங்க. மருமகனே நீங்கள் கல்யாணம் முடிஞ்சு நாளைக்கு குழந்தை குட்டி பார்க்க போகிறீங்க. இன்னும் அப்பா கைக்குள்ளேயே அம்மா கைக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆனாலும் எங்கள் அப்பா பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பிள்ளை தான் அத்தை. அதனால் அவங்க கைக்குள்ளே தான் நான் இருப்பேன். எங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ வாய் பேசினாலும் சரி தான், எங்கள் அப்பாட்ட கேட்காம ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. செந்தில் அவன் பொண்டாட்டியை வேலை விஷயமா சென்னை கூட்டி போனது கூட எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு தான் செய்வான். அதேமாரி யாராக இருந்தாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க. சரி கல்யாணம் உங்கள் அப்பாவை கேட்டால் முடித்தாங்க மருமகனே அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க விரும்பி கட்டிக்கிட்டாங்க. அதுபோக எங்கள் அப்பா விருப்பத்தில் தான் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. இவங்களாம் இருக்கலை அப்படிங்கிறாங்க. மருமகனே கல்யாணத்தையும் அவங்க சௌரியத்துக்கு முடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்னு செஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் எங்கே போகிறனாலும் ஏன் உரிமைன்னு சொல்லிட்டு போகணும். அதுபோக வருமானத்தை குலைச்சத வருமானம் உங்கள் பையில் இருக்குன்னு மருமகனே. அப்படின்னா தான் எதனாலும் செய்ய முடியும். வெறும் கை முளம் போடாது அப்படிங்கிறாங்க. அத்தை எங்கள் வீட்டு வரவு செலவுலாம் நீங்கள் பேசாதங்க அத்தை அப்படிங்கிறாங்க. மருமகனே உங்களுக்கு விருந்து கூப்பிட்டு நான் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். சரி மற்ற கதையை விடுங்க, வாங்க கொடைக்கானல் போவோம் அப்படிங்கிறாங்க. அத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் விருந்து 3 நாள்னு சொன்னீங்க, 3 நாள் முடிய போகுது, நாங்கள் கிளம்புறோம். தங்கமயில் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஏங்க நாளைக்கு தானேங்க எங்கள் கொடைக்கானல் போயிட்டு தான் நாங்கள் போகணுன்னு சொன்னோம் வைக்கோம் அப்படிங்கிறாங்க. இதே எங்கள் வீட்டில் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே வந்த பிறகு சொன்னால் அவங்களுக்கு அது இன்பதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டில் சொல்லலை, அவங்கள சொல்லலை அப்படிங்கிறாங்க. தங்கமயில் எங்கள் வீட்டை பற்றி உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் சொல்லாமல் எதுவுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் செய்யாத, எங்கள் அம்மா மனசு உங்கள் அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிறாங்க. எனக்காக நீங்கள் வர மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் கிளம்புறாங்க. ஏண்டி பார்த்தியா கடைசியாக உன் சொல்ல தான் அவர் கேட்காரு, நீ அப்படியே கெஞ்சி அவரை உன் லைனில் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 3 நாள் தான் கல்யாணம். இந்த 3 நாள் தான் சித்தப்பா வீட்டில் விருந்துன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தங்கமயில் கூப்பிட்டு போச்சு. என் பையனை இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு சரவணன் ஃபோன் அடிக்காங்க. சரவணன் ஃபோன் அடிச்சோன்னே அப்பா இன்றைக்கி ஒரு நாள் கழிச்சு நாளைக்கு வரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இப்படியே கொடைக்கானல் கூட்டி வந்துட்டாங்க அப்படிங்க. என்னடா சொல்கிற, ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி நம்ம சரவணனும் தங்கமயிலும் விருந்துக்கு போனாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகலை, அவங்க கொடைக்கானல் போயிருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. எங்கே பக்கத்து கிராமத்தானே போயிருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கேருந்து அங்கே போயிட்டாங்களாம், நாளைக்கோ நாளான்னைக்கு தான் வருவானா அப்படிங்கிறாங்க. என்னங்க சரவணன் நம்மக்கிட்ட இங்கேருந்து பக்கத்தில் போனால் கூட போயிட்டு வரட்டுமான்னு கேட்பான். மாடிக்கு போகட்டுமா போனால் கூட நான் போகட்டுமான்னு தான் கேட்பான். போயிட்டு வரட்டுன்னு கேட்காம போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டான். இப்போ என்னங்க சொல்லாமல் போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப புரியாத புதிராக இருக்குது. கல்யாணம் முடித்தோடனே பெரிய மனுஷத்தன்மை நடக்கலாம் என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் உங்கள் மருமக தங்கமயில் குடும்பம்னு தலையில் தூக்கி வச்சு ஆடினீங்க, அவங்க நம்மளை மதிக்காத அளவுக்கு நல்லாமல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனால் ஒன்றுமே பேச முடியல. உடனே எந்திரிச்சு அவர் பாட்டில் கடையை பார்த்து போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் ராஜும் மீனாவும் வராங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ராஜி, நீ சென்னைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போயிட்டு வரது கூட என்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்தா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க விருந்துக்கு போனாங்களே, அம்மா இன்றைக்கி வந்துடுவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வரலையா, அவங்க கொடைக்கானல் டூருக்கு போயிட்டாங்களாம் அப்படி. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி வாழ்க்கையை அவங்களோட என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி, எந்த விஷயத்தையும் அந்த சரவணன் என்கிட்ட சொல்லிட்டு தானே செய்வான், நான் பெருமையாக தானே அவனை பேசுவேன், அவன் கூட என்கிட்ட சொல்லலை பாரு, என் வீட்டுக்கார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. அத்தை அது உங்கள் தங்க மயில், நீங்கள் பார்த்து கட்டி வச்ச மருமக, அதெல்லாம் நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க. சரிதான் நகை அதிகம் போட்டு வந்தோன்னே ரொம்ப திமிரு பண்ணுறாங்க வைக்கிறாங்க. அவங்க பண திமிரில் எல்லாம் பண்ணுவாங்க.
வேறு மூத்த மருமகளாக இருக்கா. வந்தோடனே வீட்டு வேலையை பூரா இழுத்து போட்டு செய்வா. அந்த வீட்டுக்கு எனக்கு மரியாதை இல்லாமையே போச்சு. என் வீட்டுக்காரரும் தலையில் தூக்கி வச்சு ஆடினார். இப்போ தனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கடையை பார்த்து போகிறாரு. என்னத்தான் ஆக போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு ஃபோன் அடிக்காங்க. பழனி மச்சான் வந்தாரா எங்கே அப்படிங்கிறாங்க. கடைக்கு வரலையாக்கா அப்படிங்கிறாங்க. மச்சானை தேடி பாருடா, அவர் வந்து ரொம்ப மனசு நொந்து போனார் அப்படிங்கிற. என்னக்கா கதை அப்படிங்கிறாங்க. இல்லைடா, சரவணன் வந்து கொடைக்கானல் அவன் பொண்டாட்டியோடு போயிருக்கான், ஒரு வாரத்தை கூட சொல்லாமல் போயிருக்கான்டா அப்படிங்கிறாங்க. ஏக்கா அப்படி இருக்காது, சரவணன் நம்மகிட்ட சொல்லாமல் எப்படிக்கா போவான்? உனக்கும் மாமாவுக்கும் ரொம்ப அவன் பயப்படுவான், ரொம்ப மரியாதை வச்சுருப்பான், சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டான் அப்படிங்கிறாங்க. அங்கே தான் இருக்கானாண்டா. மாமா தான் ஃபோன் அடித்து கேட்டாங்க, மச்சான் தான் ஃபோன் அடித்து கேட்டிருக்காரு. கேட்கும்போது நான் கொடைக்கானல் வந்திருக்கேன்ப்பா, 2 நாள் கழிச்சோ ஒரு நாள் கழிச்சு தான் வருவோம்பா, ஃபோன் வைங்கப்பான்னு சொல்லிட்டானா. அதான் ரொம்ப மனசு வேதனையில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னக்கா சொல்கிற, கல்யாணம் முடிச்சுன்னா அப்படியே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இதை செந்தில்கிட்ட சொன்னாங்க. செந்தில் இப்படியா அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அங்கே என் தாத்தாவும் இருக்கிறாங்க. நம்ம சரவணனா, நம்ம தங்கமேலா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் வராங்க ரொம்ப சோகமாக. வந்தோடனே கண்ணை துடைச்சிட்டு உள்ளே வராரு. மறுமூணு கேள்விப்பட்டேன், நம்ம சரவணன் வந்து கொடைக்கானல் போயிருக்கானா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எல்லாருக்கும் ரெக்க முளைச்சிக்கலாமாம்மா, இந்த 2 பையங்களும் என்கிட்ட கேட்காம வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. சரவணன் மட்டும் நம்மளே கட்டி வச்சோம், அந்த பிள்ளையும் சூப்பர் பிள்ளையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டேன். இப்போ அவங்க எங்கே போகுதுன்னு இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் போகிறாங்க. எனக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் அப்பான்ட்டு நம்ம எதுக்கு சொல்லணும்? அதுபோக வந்து நம்ம உழைக்கும், கல்யாணம் முடிச்சிட்டோம், நம்மளுக்கும் பிள்ளை குட்டியாக போகுது, நம்ம கதையை நம்ம பார்த்துக்கணும்னு நினச்சாங்களே என்னமோ தெரில. நான் தான் என் பிள்ளையில மனசுக்குள்ளே சின்ன பிள்ளைகளாகவே நினச்சிட்ருக்கேன். அது பெருசாகிட்டுவா, சரி அதுபடி விருப்பத்தைப்படி நடக்கட்டும் என்ன அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கோமதிக்கு ஃபோன் அடிக்காங்க. கோமதிக்கு ஃபோன் அடித்து, கோமதி அந்த தங்கமேல் பிள்ளை நகையை கொஞ்சம் பத்திரமா வை, நாளைக்கு அந்த நகை வந்து ஏதாவது ஒரு காணலில் வைக்கல மேடு போடலாம் அப்படின்னா நம்மளை ரொம்ப மட்டமாக நினைப்பாங்க. அதுபோக இப்போ அந்த பிள்ளையை விருந்துக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் கூட்டி போயிருக்காங்க. அதை சம்மந்தி வீட்டுக்காரங்க நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, நம்ம பையனும் சொல்லலை. ஆனால் நம்ம பையனும் சொல்லலை, நம்ம மருமகனும் சொல்லலை, நம்ம வேதனையாக இருக்குது. ஆனால் முறைப்படி சம்மந்ததாரர் குடும்பத்தில் நாங்கள் இந்த மாதிரி அங்கே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு வார்த்தை விருந்து கூடும்போதே சொல்லியிருக்கலாம். அதுக்கேற்றாப்புல நானும் பக்குவமாக இருந்திருப்பேன், நீனும் இருந்திருப்பேன். இப்படி இருக்கும்போது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. ஏங்க நீங்கள் கவலைப்படாதங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபோனு கட் ஆகிருக்கு. அத்தை ஃபோனு கட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. பாருடி, என் வீட்டுக்கார் இன்னும் ஃபீலிங்கில் தாண்டி இருக்காரு அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த காலத்துக்கு இதெல்லாம் சகஜம் விடுங்க, இப்போ அந்த தங்கமேல் நகை எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னட்டி நீ செய்ய போகிற அப்படி? ஒன்றும் செய்யலத்தை, என்ன நகைலாம் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏட்டி அதை தான் நீ கல்யாணத்தோடு பார்த்துருப்பீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, அன்னைக்கு வந்து நாங்கள் சரியாக பார்க்கல, அவங்க அம்மா தான் வந்து குறுக்க பேசுகிறாங்களே, நாங்கள் எங்கே பார்க்க முடியுது, பேச முடியுது, பார்க்கன்னா ஒன்றும் செய்ய முடியல, அந்த நகையை வந்து நான் இப்போ பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரிடி, அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு நான் இருங்க, நான் வந்து குளிச்சுட்டு வரேன், குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம பேங்கில் கொண்டு லாக்கரில் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படிங்கிறாங்க. ராஜி, இதுதான் சரியான வாய்ப்பு. அத்தை குளிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி என்ன ஒரு செயினில் எப்படியாவது ஒரு கொக்கியை கலத்திடணும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நான் அத்தை குளிச்சுட்டு வராங்களா வரலையான்னு வாசலில் நின்று பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ராஜி வந்து வாசலில் நின்று பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி அத்தை வராங்களா வரலையான்னு சொல்லிட்டு. நான் அத்தை வரும்போது அத்தை நடந்து வந்தாங்கன்னா உசிலடிப்பேன், நீங்கள் வந்து டப்புன்னு நகையை வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. சரி ராஜி, நீ போ அப்படிங்கிறாங்க. ராஜி வந்து அவங்க ரூமில் குளிக்க போகிறாங்க. அங்கே நிற்காங்க. இங்கே ஹாலில் டைனிங் டேபிளில் உட்காந்து அந்த நகையை அந்த கொக்கியை கலத்துறாங்க. உடனே ராஜி வந்து உசிலடிக்காங்க. என்ன அத்தை வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, அடித்து செக் பண்ண அப்படிங்க. நீ வேறு ராஜி, என்ன வேறு பயங்காட்டாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கி எடுத்துடுறாங்க. எடுத்தோடனே மீனா கண்ணை காமிக்காங்க, எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் என்னடி நகையெல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, அவங்க மூத்த மருமகன் நகை செமையாக இருக்குது, அதான் நாங்கள் ஒரு டிசைன் அப்புறம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்லேருந்து நகை கொடுத்துருக்காங்களாடி அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, எங்கள் வீட்டில் கொடுத்த நகைலாம் டிசைன் வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி மாடலாக நியூ மாடலாக இருக்குல்ல, அதான் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அவள் சொந்த தெரிஞ்ச ஒரு ஆசாரிகிட்ட, அவங்க பரம்பரையாக செய்த ஆசாரிகிட்ட கொடுத்து செஞ்சுருப்பாங்க போல். அதனால் வந்து ரொம்ப டிசைனாக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு, அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. வெயிட்டும் பாரு செமக்கானா இருக்குது. நம்ம கல்யாண மண்டபத்தில் எடை போடும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சுல அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, ஆமாம், தங்கமாக இருந்தால் பெருமைத்தானத்தை அப்படிங்கிறாங்க. ராஜி கண்ணை காமிக்கிறாங்க. எடுத்துக்கலக்கா அப்படின்னு எடுத்தேன், கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் கையில் வச்சுக்கிறாங்க. சரி, இந்த நகையை பூரா எடுத்து வைங்க, நம்ம போய் பேங்க் லாக்கரில் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. நேராக போய் பேங்க் லாக்கரில் வைக்கிறாங்க. வச்சோடனே நேராக ஃபோன் அடிக்கிறாங்க தங்கமேலுக்கு. தங்கமேலு, பேங்க் லாக்கரில் வச்சாச்சு நகையை அப்படிங்கிறாங்க. அத்தை, நகை எதுவும் சுரண்டலையா? நகை யாருமா சுரண்ட போகிறா? நகை யாரும் சுரண்ட மாட்டாங்க. பேங்க் லாக்கரில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு பணம் கட்ட போகிறோம், வைக்க போகிறோம். அதே மாதிரி அந்த என்ன கவரில் வச்சோமோ அதே கவரை தூக்கிட்டு வர போகிறோம். என்ன நீ வச்ச நகை மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது.
சரியா? அந்த நகையை மட்டும் மீனாவும் ராஜியும் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்திருக்காங்க. அந்த டிசைனில் அவங்களுக்கும் பின்காலங்களில் நகை செய்யணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க ஃபோட்டோ எதுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தாங்க, அதனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி ராஜும் அந்த மீனாவும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அந்த நகையை அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, அந்த நகையை ஃபோட்டோ எடுத்தாங்களா? ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறேம்மா. ஃபோட்டோ தான் எடுத்திருக்காங்க, அத்தை எந்த கவரையுமே பிரிக்காமல் பேங்க் லாக்கரில் வச்சுட்டாங்க, அத்தையும் பார்க்கல அப்படிங்கிறாங்க. வச்சையெல்லாம் சரிதாண்டி, சீக்கிரம் அந்த நகையை வேங்க பார்க்கணும்டி, எதையாவது சொல்லி வேங்க பார்க்கணும். நம்ம வீட்டில் கோயில் திருவிழா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது நீ வர சொல்லி நகையை போட்டு வர சொல்லிடுவோம், அப்படி பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி அங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த நகை கருத்து போகும், உங்கள் அத்தை பார்த்துட்டாங்கன்னா அது அசிங்கமாக போயிடும். இந்த பிள்ளைய ஃபோட்டோ தானே எடுத்திருக்காங்க, சரி பார்த்துக்கலாம், ஃபோட்டோலாம் அப்படி ஒன்றும் தெரியாது, தங்கமாக தான் தெரியும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அப்பா சொல்கிறாங்க, மாப்பிள்ளைங்க விருந்துக்கு வந்திருக்காரு, அங்கே ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னா மாப்பிள்ளைங்க நம்மகிட்ட கோவப்பட்டுருவார்ல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க இவர் கோவப்பட தான் மேட்ரு, பொண்ணு வாழ்க்கையாக தான் பண்ணிகிட்ருக்கு, பார்த்துக்கலாம், சீக்கிரம் இவங்களுக்கு பிள்ளை குட்டி ஆகிட்டுனா மாப்பிள்ளைய சமாளிச்சிக்கலாம், அது நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காதுங்க, பயந்துக்கிட்டே இருந்தால் அப்படி தான் நடக்கும். தங்கமேலு மாப்பிள்ளை கிட்டே பேசிக்கிட்டு போ, நிறைய இடம்லாம் இடம் இருக்குது, அதில் ஃபோட்டோ எடுங்க, ரொமான்ஸ் ஆகிடு அப்படின்ட்டு தூர போகிறாங்க. உடனே சரவணனை பக்கத்தில் நின்று ரொமான்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க, இப்படி ஒரு நாள் நடந்துகிட்ருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு இன்றைக்கி போயிடலாமா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை இங்கே 2 நாள் ரூம் எடுத்துருக்கு, 2 நாள் இங்கே தங்கணும் அப்படிங்கிறாங்க. 2 நாள் ஏன் முதல் நாளே சொல்லலை, ஒரு நாள் தானே சொன்னீங்க, நான் ஒரு நாள் தான் வீட்டில் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்ச பிறகு அப்போ நான் தவிர நம்ம மதிக்கவே கூடாது, அப்படி மதிக்கலைனா தான் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மாமா சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னே சரியான கடுப்பாகுது சரவணனுக்கு. நீங்கள் வேணால் அவங்க அப்பா அம்மாவை எப்படி இது பண்ணீங்கன்னு தெரியாது, எங்கள் அப்பா அம்மா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறினார், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எங்கள் அப்பாவோட நான் இருந்திருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் எனக்கு தெரியும், அந்த வீட்டினுடைய மூத்த பையன் நான், என்ன பையன்களில் அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து பொறுப்பாக இருந்தால் தான் என் தம்பிமார் வந்து பொறுப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. மருமனை நீங்கள் மட்டும்தான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜ், உங்கள் தம்பிமார் 3 பேருமே உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மா சொல்லியும் கேட்காம லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது என் மருமனை ரொம்ப தூரம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மறுபடி பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்காங்க, ஃபோன் அடிச்சப்பா இன்னும் 2 நாள் கழிச்சு வருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, அப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்றைக்கி நீ பெரிய மனுஷன் ஆகிட்ட, இது வரைக்கும் எந்த விஷயம் செஞ்சாலும் அப்பாட்ட சொல்லிட்டு தான் செய்வேன், அம்மாட்ட சொல்லாமல் ஒன்றுமே செய்ய மாட்டேன், என்கிட்ட சொல்லக்கூட பயந்துக்கிட்டு, ஆனால் இன்றைக்கி நான் 2 நாளுங்க 3 நாளுங்க 4 நாளுங்க 5 நாளுங்க, நீ வருவியா இல்லை மாமனார் வீட்லேயே அங்கேயே வீட்டோடு இருந்துருவியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் வந்துடுவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா எங்கே போனாலும் கவனமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. உடனே பாண்டியன் அப்படியே கண்ணீர் கொடுத்தாரு. இதை பார்த்து அவங்க மாமா கேட்குறாங்க, என்ன பாண்டியன் என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ முஞ்சரவனம் ஃபோன் அடிச்சு இன்னும் 2 நாள் ஆகும் ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரிப்பா சின்னஞ்சிறுசு 4 இடத்துக்கு போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா போயிட்டு வரட்டும், நான் அதை ஒன்றும் சொல்லலை, போகும்போதே சொல்லிட்டு போயிருக்கலாம், அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லாமே பிள்ளைகளை அங்கே கூட்டி போயிட்டாங்கும் போது அங்கே ஏதாவது மேடு போடலன்னா நம்மளால் தாங்க முடியாதுல்ல ஆமாம்மா, அதனால தான் அப்படிங்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா, ஏன் நம்ம வீட்டிலேருந்து யாராவது எங்கேயாவது போனோம்னா நம்ம எல்லோரும் போவோம், ஏன் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம பிள்ளைகள் நம்மக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அதை செய்கிறது. ஆனால் வந்து இந்த சரவணன் என்ன பிரிஞ்சோ என் வீட்டுக்காரியை பிரிஞ்சோ இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. இன்றைக்கி நிலைமையில் அவன் வந்து எங்களை மறந்துட்டு 2 நாளுங்க 3 நாளுங்க அதான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியா மனசை தேதிக்கா, எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல் இருக்காது, எல்லா வரலும் ஒன்று போல இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே செந்திலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வெளில வந்து மீனாட்ட பேசுகிறாங்க. மீனா செந்திலனை அவன் அப்படி பண்ணுறான்னு தெரில அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணார் மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு 3 நாள் விருந்துன்னு சொல்லிட்டு போனார், டவார்னா கொடைக்கானலில் இருக்கேன்னு சொல்கிறாரு, இன்னும் 2 நாளாகவும் 3 நாளாகவும் ஃபோன் அடிக்காங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அண்ணி தங்கமயில் தான். நம்ம மாமாவை பற்றியும் தெரியுமே, அவர் எதுவுமே பேச மாட்டாங்க, தங்கமயில் சொல்கிறதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அந்த பிள்ளை ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கு, முதல்ல சொல்லிட்டு போகலாம்ல, அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. செந்தில் மாமா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ஓவராகவும் நம்ம நடந்துக்கூடாது, அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க நம்மகிட்ட சொல்கிறாங்க சொல்லலை, அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, அவங்க அப்பாட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு. நானாக எங்கள் அப்பாட்ட சொல்லி புரிய வைக்கிறது, டவார்னு பேசினேன் அப்படின்னா நீ வந்து என்னை கேட்டால் கல்யாணம் முடிச்ச, நீ லவ் மேரேஜ் பண்ண, என் பிள்ளைக்கு நான் பொண்ணு பார்த்து கட்டி வச்சுருக்கேன், உங்களெல்லாம் பார்த்தா அவங்க கட்டி போயிட்டு வாங்கிட்டான்னு சொன்னாருன்னா சங்கடமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தாங்க, நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமேல் இப்படி பண்ணிகிட்ருக்காளா, சரி ரைட்டு அந்த கொக்கியை செக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ராஜி நம்ம ஒரு ஆசாரி கடைக்கிற போய்ட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. எதுக்குக்கா அப்படிங்கிறாங்க. அந்த கொக்கியை சும்மா எனக்கு வேணும்னு எடுத்தேன், அந்த நகையை பார்க்க தங்க நகை மாதிரி தெரில,
இந்த பிள்ளைகள் வீட்லேயும் எல்லாமே ஏட்டி கூட்டி பண்ணுதாங்க. என்ன தான் நடக்கணும்னு பார்த்துருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஆசாரி கடைக்கு போகிறாங்க. போனோடனே ஐயா இந்த கொக்கியை வந்து நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. யாரும்மா நீ பாண்டிய மருமக தானே அப்படிங்கிறாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கொக்கியை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி சிரிக்கிறாங்க. ஏம்மா இது வந்து தங்கம் கிடையாதும்மா அப்படிங்கிறாங்க. தங்கம் கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இது தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு நகை, பார்க்க தங்கம் மாதிரியே இருக்கும், ஆனால் தங்கம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க மீனாவும் ராஜுவும். உடனே ராஜி கேட்குறாங்க, என்னக்கா இவங்க வந்து தங்க நகை கிடையாதுங்காங்க, அப்போது நம்ம தங்கமீல் போட்டு வந்தது எல்லாமே பித்தளை தானா அப்படிங்கிறாங்க. நம்ம தங்கமீல் இல்லை, மாமாவோட மருமக போட்டு வந்த நகை என்னது தங்கம் கிடையாது, சரியா அப்படி பேசணும் சரியா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா இவ்வளவும் செஞ்சு ஏமாற்றி அந்த வீட்டுக்கு வந்திருக்கா, எதுக்குக்கா இப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி இந்த விஷயத்த வந்து நம்ம பையன் நாசு காத்தாட்ட சொல்லலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.